அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடத்துல நம்ம வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இதற்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், வருமுன் காப்போம் தீ விபத்து அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல நம்ம சேனல்ல யூடியூப் வீடியோஸ் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு ஏர் கிளாஸ் ஆச்சு, நிறைய இடங்களில் தீ விபத்துக்கு நடந்துகிட்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலங்கள். அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உற்றார உறவினர்கள் இப்படி இருக்கவங்க இடத்துல அடுத்து வருகின்ற காலங்கள் குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை பிறப்பு கால விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆட்படக்கூடிய கிரக அமைப்புகளாக இந்த பிரபஞ்சம் இயக்கிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தில் இருக்கிற குரு பகவான் அப்படிங்கிறவங்க மிதுனத்துல இருந்து நம்முடைய கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு வரும் பொழுது சரிங்களா, கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதும் அவர் கடந்து செல்கின்ற காலங்கள்ல இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராகுகதோட பயிற்சிகளும் கொஞ்சம் வருது சரிங்களா. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரணும்னு இருக்கு. ஔவையார் என்ன பண்ணியிருக்காங்க, அரிது அரிது மாண்டதாய் பிறத்தல் அரிது, அதனிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதுபோல மனிதன பிறக்க நம்மளுக்கு உடல் உபாதைகள் இல்லாத வண்ணம் நம்ம பறக்கணும் சரிங்களா. நல்ல மூளை வளர்ச்சி, நல்ல அறிவுத்திறன், நல்ல கைகால் ஸ்ட்ரென்த்து சரிங்களா, பாடி நாலேஜ் அதெல்லாம் நமக்கு வேணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிறந்துருவாங்க, நல்லா புத்தி கூர்மையாக இருப்பாங்க, நல்லா அறிவாக இருப்பாங்க. சம்மந்தமில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை விபத்தில் வாகன விபத்தை சந்திச்சு உடல் உபாதைகள் ஆட்பட்டு தன் உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு இழந்துருவாங்க. இதே நம்ம பார்த்துருப்போம், வண்டி ஓட்டும் பொழுது தன்னை அறியாமல் உறங்கிட்டாரு, நின்றுட்டு இருந்த வண்டியில் போய் இடிச்சிட்டாங்க, விபத்தாயிருச்சு, கேள்விப்பட்டிருக்கோம்ல. தன் நண்பன் கூட வண்டி வாகனங்களை பயணம் செய்யும் பொழுது மதுபானம் மருந்து விட்டு வாகனம் ஓட்டி நண்பரின் தவறான காரணத்தினால நண்பன் நல்லா இருப்பான், ஆனால் பின்னாடி உட்கார்ந்த பையன் கீழே விபத்தை சந்திச்சிருப்பான். இப்படி நம்ம நிறையா பார்த்துருப்போம். அப்போனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது கொஞ்சம் கேட்கும் திறன் கம்மியாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாய் திக்கி திக்கி பேசுகிற தன்மை. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பேச்சே வராது, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து வரும். இப்படி ஏதோ ஒரு விசமான விஷயங்களில் குழந்தை சார்ந்த பிறப்பு கால விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுகின்ற காலமாக வருகின்ற 2026 நான் குறிப்பிச்சிருக்கேன். பின்னாடி உங்களுக்கு ஜாதகட்டத்தை போட்டுறேன். 10/6/2026 இருந்து 31/10/2026 வரைக்கும் இருக்கின்ற ஒரு காலங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 31/10/2026 வரைக்கும் இருந்து 25/11/2026 வரைக்கும் இருக்கிற காலங்கள். அதாவது கரெக்டாக சொன்னோம்னா 10/6/2026 இருந்து 25/11/2026 வரைக்கும் இருக்கிற டேட்டுக்குள்ள பிறக்கின்ற குழந்தைகள் சின்ன சின்ன உடல் உபாதைக்கு ஆட்படணும் இருக்கு. அப்போனா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நடக்குது சரிங்களா. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்துருச்சு பாருங்க. அப்போனா இந்த நேரத்தில் திருமணம் முடிக்கிறவங்க யாரு? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ சமீபத்தில் ஆவணி மாதத்தில் கல்யாணம் முடிச்சவங்க, இல்லை அடுத்து வருகின்ற ஐப்பசி மாதத்தில் கல்யாணம் முடிக்கிறவங்க, இது குழந்தை கருவுண்டாகி வளரும் பொழுது அப்போனா நம்மளுடைய மருத்துவர்கள் சொல்லுகின்ற சரியான முறையில் சரியான விதத்தை கடைப்பிடிக்கணும். டாக்டர் சத்து குறைவு கம்மியாக இருக்குது, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடணும். இது மூத்த பிள்ளைக்கு தான் அப்படி இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகிங்க 10 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்குங்க, ரெண்டாவதாக ஒரு பிள்ளை எனக்கு இப்போ வயிற்றுல கருவுண்டாயிருக்காங்க சரிங்களா. முதல் பிள்ளை நாங்கள் தலைப்பிரசவம் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தை டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், சிசேரியன் பண்ணவருக்கு பிராப்தம் இருக்கு, இந்த குறிப்பிட்ட நாளில் வந்துருங்கன்னு சொன்னால் போடணும். முதல் பிள்ளை நார்மல் டெலிவரி தானே, ரெண்டாவது பிள்ளை அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எப்படி எங்கும் எதிலும் குழந்தை சார்ந்த விஷயத்துல, குழந்தை பிறப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நாம் கருதணும். எப்ப இருந்து 10/6/2026 25/11/2026 வரைக்கும் இருக்கிற காலங்கள் குழந்தை பிறப்புக்கு ரொம்ப டேஞ்சரான காலங்கள் சரிங்களா. அப்பனா என்ன செய்யலாம் சார்? நீங்க வாட்டுக்கு குழந்தை பிறக்க பத்தி பயமுறுத்தி விடுறீங்க, இது தற்காப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னோம்னா, அட்சய லக்னத்திற்கு குழந்தை பிறந்துருச்சுங்க,
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த பீரியடில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து சத்து குறைபாடுன்னு காரணமாக இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். சரிங்களா? அப்போனா ஒவ்வொரு அட்சய லக்னம் மாறும் பொழுதும் அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் 5ஆம் இடத்துல கோச்சார கிரகங்கள் செல்லுகின்ற காலத்திலும், அட்சய லக்னத்திற்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கின்ற இடத்துல கோச்சார கிரகங்கள் செல்லுகின்ற காலங்களிலும், உதாரணமாக லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ செல்லுகின்ற காலங்களில் நாம் என்ன செய்யணும்? தன்வந்திரி யாகம். சரிங்களா? இப்படி விஷயத்தை வந்து வளர்த்துக்கணும். அதாவது நம்முடைய உடல் உபாதைகள் நீங்குவதற்கு, சரிங்களா, நம்மளுக்கு வந்து ஹெல்த் வேணுங்கிறதுக்காக இந்த யாகங்கள் நம்ம வீட்டில் செய்யலாம். உதாரணமாக இன்னைக்கு ஒரு நபருக்கு மேச அட்சலக்கணம் செல்கின்றது என்றால், கோச்சாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? சூரியன் இருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கு இப்போ புரட்டாசி மாதம் நாளைக்கு தான் பிறக்க போகுது. அப்போ நாளைக்கு தான் அவர் வந்து மாறுவார். அப்போ 6ஆம் இடத்துக்கு மாறுவார். சரிங்களா? சுக்கிரன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. குரு அப்படிங்கிற 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போனா கோச்சாரத்தில் இந்த 3ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும் அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து வரும் பொழுது 6ஆம் வீட்டிலும் அடுத்து 8ஆம் வீட்டிலும் கிரகங்கள் செல்லும் பொழுது, முக்கியமாக லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ அப்படின்னா 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ அவங்க இயற்கை அந்த இடத்துல போகும் பொழுது நம்மளுக்கு வந்து உடல் சார்ந்த பிணிகள் வரணுங்கிற காலம். இந்த தருணத்தில் நம் வீட்டிலேயே நம்முடைய உடல் விருத்திக்காக ஒரு யாக வளர்க்குறது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும். கோயில் குளங்கள் நடக்கிற யாக சாலைகளுக்கு நம்ம வந்து உதவி செய்வது நன்மை கொடுக்கும். மேற்கொண்டு என்ன செய்யலாம்? அப்போ நம்ம காவல் தெய்வ வழிபாடு. இப்போ நம்ம சொல்கிறோம் 10/6/2026 குழந்தை யார் யாருக்கெல்லாம் பிறக்க போதோ அவங்களுக்கு தான் கிரிட்டிக்கலாக இருக்க போதோ நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு நம்ம தெரிஞ்ச சொந்த பந்தத்துல நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஒருத்தவங்க இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்பயே காவல் தெய்வ வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு. சரிங்களா? அந்த தெய்வத்துக்கு நல்லபடியாக குழந்தை பெற்றெடுத்து நல்லபடியாக வரணும், எந்த ஒரு உடல் உபாதை வராத அளவுக்கு என்னை தற்காத்து கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து காவல் தெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணும் பொழுதும், பெண் தெய்வமாக இருக்கலாம், ஆண் தெய்வமாக இருக்கலாம். சரிங்களா? ஏதோ தெய்வம். காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி, முனியசாமி, ஐயனார், சரிங்களா, இப்படிப்பட்ட தெய்வங்கள். பெண் தெய்வம் அப்படின்னா இசைக்கியம்மன், பேச்சியம்மன், ராக்காட்சியம்மன், இப்படிப்பட்ட தெய்வங்கள். சரிங்களா? இல்லை நமக்கு பிடித்த மாதிரி மாரியம்மன், காளியம்மன், எல்லை காவல் தெய்வங்கள். இவங்களை வணங்கும் பொழுது என்னுடைய மகளோ மருமகளோ கன்சீவாக இருக்காங்க, இந்த காலங்கள் வந்து குழந்தை பக்குங்கிற தன்மை இருக்குது, நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுதும், சரிங்களா, அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில ரெகுலராகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் வாங்கி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் கருவறையில் தீபம் எரிவதற்கு ரெகுலராக கொடுக்கறதும், சரிங்களா, ஒரு சில நேரங்களில் சனிக்கிழமையில வருகின்ற ராகு காலங்களில் துர்க்கை வழிபாடு பண்ணுவதும், சரிங்களா, நம்ம வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும். ஒரு சில நேரத்தில் வேற என்ன மாதிரி செய்யலாமா? சனிக்கிழமை வர ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணி அங்கே வர்ற பக்தர்களுக்கு நம்ம இனிப்பான பதார்த்தங்கள், சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பாயாசம், பொங்கல் பிரசாதம், அப்படி இனிப்பான பதார்த்தங்கள், அதாவது இனிப்பு கலந்த நைவேத்தியம், சரிங்களா, இப்படி நம்ம கொடுக்கும் பொழுதும் ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரிந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு காவல் தெய்வ கோயில் இருக்குன்னா அங்கே ஒவ்வொரு வாரமோ சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையிலோ பொங்கல் வைப்பதற்கு வெள்ளம் வாங்கி கொடுப்பதை தன்னுடைய ஆயுள் கால கடமையாக வைத்து கொண்டால், ஒன்று சனிக்கிழமை கொடுக்கணும், இல்லைன்னா வியாழக்கிழமை கொடுக்கணும், சரிங்களா, இல்லை ராகு காலத்தில் கொடுக்கணும், சரிங்களா. இப்படி கொடுத்து வரும் பொழுது எண்ணெயும் வெள்ளமும் இப்படிப்பட்ட பொருள் வந்து ஒவ்வொரு வாரமும் ரெகுலராக கொடுக்கும் பொழுது நம்மை யாரோ ஒரு தெய்வம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மளை தற்காத்து கொண்டு செல்லும். சரிங்களா? அதனால நம்ம வந்து எங்கும் எதிலும் அலர்ட்டாக இருக்கணும். சரி, இந்த வருஷம் தான் இப்படி இருக்கா அப்படின்னா இல்லை, இதற்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வருடங்கள் வந்து வந்திருக்கு. இது வந்து கோச்சார கிரக இயக்கங்கள் பேர். சரிங்களா? குறிப்பிட்ட ஒரு 3-4 கிரகங்கள் சஷ்டாசகமாக வரும்பொழுது இந்த தன்மைகள் இருக்கும். சரிங்களா? பிரபஞ்ச விதி. நம்ம சொல்லுவோம்ல ஐப்பசி மாதம் மழை காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் எப்பொழுதெல்லாம் விருச்சிகத்தில் நம்மளுடைய சூரிய பகவான் சனிபாட நட்சத்திரத்தில் டிராவலிங் ஆகிற நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள அதிகமான மழைப்பொழுவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளோட ஆசிரியர் ஐயா சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஒரு சில விதிப்பலன் அப்படி வந்து உண்டு. சரிங்களா? எப்படி நம்ம பஞ்சாங்கம்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் பார்க்குறப்ப இந்த வருடம் இவ்வளோ மழை பெய்யும், அப்படி காற்றடிக்கும், இவ்வளோ புயல் வரும், இந்தந்த ஏரியாக்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு போடும் பொழுது அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து அலர்ட் ஆகிக்கிறாங்கல்ல, அதுபோல் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. சரிங்களா? அனைவரும் எங்கும் எப்பொழுதும் கவனமாக மருத்துவர் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அதன் அடிப்படையில்
நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வம்சாவளையும் நாம் தற்காத்து கொண்டு செல்லுதல் வேண்டும். இதற்கு முக்கியமான ரெமடி என்ன? காவல் தெய்வ வழிபாடு. சரிங்களா? எவ்வளோக்கு வழிபாடு பண்ணுறோமோ, குழந்தைகளுக்கு காவல் தெய்வ பேர் சூட்டிக்கிறோமோ. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்க, எனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் பேரை நான் சூட்டுறேங்க. என் பிள்ளைக்கு நல்லா பேசணும், அந்த பேச்சு வரணுங்கிறதுக்காக உன்னுடைய திருநாமத்தை சூட்டுறேன், சூட்டுங்க. என் பிள்ளை நல்ல கையால் சோத்தோட இருக்கணும், அப்படி வருவதற்காக உன்னுடைய திருநாமத்தை சூட்டுறேன் அப்படிக்குள்ளே உங்க ஒரு பேர் சூட்டுறதும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம். சரிங்களா? இதற்கு நிறைய பேர் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க, அதில் நீங்களே உணர்வீங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.